ஸ்தோத்திரம் பிள்ளைங்களா. இந்த வாரம் கூட அக்கா உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன், சரியா? அதுக்கு முந்தி எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கலாமா? இல்லை கண்ணை மூடுங்க, கையை கூப்புங்க. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஒரு வசனத்தை ஆண்டவரே சப்பா கற்றுக்கொள்ள போகிறோம் சுவாமி. நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். இந்த ஜெபத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சரி, இந்த வாரம் நமக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க தெரியுமா? களிக்கூறு கர்த்தர் அருகில் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, சரியா? களிக்கூறு கர்த்தர் அருகில் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன வசனம் கொடுத்துருக்காங்கக்கான்னு கேட்குறீங்களா? சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சரியா? என்னக்கா பாட சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்களா? ஆமாம், இது எதுக்காக பாட சொல்லியிருக்காங்க, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது அப்படின்னு நான் இன்னைக்கு அக்கா உங்களுக்கு சொல்ல போகிறேன். சகரியா தீர்க்கதரிசி பற்றி எல்லாருக்கும் தெரியுமா? கொஞ்சம் யோசிங்க, சகரியாவை பற்றி என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு யோசிங்க. ஞாபகமே இல்லை அப்படி சொல்கிறீங்களா? அக்கா இன்னைக்கு உங்களுக்கு இந்த சகரியா தீர்க்கதரிசி யார் அப்படின்னு, அவர் எதுக்காக இந்த அதிகாரம் எழுதியிருக்கிறாரு அப்படிலாம் இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன், சரியா? இஸ்ரவேல் ஜனங்களை வந்து யார் மோசே என்ன செஞ்சுட்டு வந்தார், வழி நடத்திட்டு வந்தார். எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள கூட்டிகிட்டு கானான் தேசத்துக்கு என்ன செஞ்சார், வழி நடத்தி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் யார், யோசுவா வழி நடத்தி கொண்டு வந்தார், அப்படிதானே? அதுக்கப்புறம் யார் நடத்தினா அப்படின்னா, யோசுவா இறந்த பிறகு நியாயாதிபதிகள்லாம் நிறைய பேரை தேவன் என்ன செஞ்சார், எழுப்பினார். ஒவ்வொருத்தர் இந்த கிதியோன், பாராக், அப்படி சிம்சோன், அப்படி ஒவ்வொருத்தராக என்ன செஞ்சாங்க, நியாயாதிபதிகளை கொண்டு தேவன் என்ன செஞ்சார், அவங்க சத்துருக்கள்கிட்ட இருந்தெல்லாம் அவங்கள காப்பாற்றி என்ன செஞ்சார், நிறைய பேர் சண்டைக்கு போருக்கெலாம் வருவாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்தெல்லாம் என்ன செஞ்சார், காப்பாற்றி கொண்டு வந்தார். அவங்கள ஒரு லீடராக வச்சு என்ன செஞ்சாங்க, நியாயாதிபதிகள்லாம் அந்த மக்களை வழி நடத்தி வந்தாங்க. அதனால தான் நம்ம நியாயாதிபதிகள் அப்படிலாம் ஒரு அதிகாரம் பார்ப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, மக்கள்லாம் எங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ தான் முதல்ல ஒரு ராஜா யார் அப்படின்னு சொன்னா, சவுல் ராஜாவை தேவன் என்ன செஞ்சாரு, அவங்களுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தாவீது, இப்படி ஒவ்வொருத்தரா தாவீதோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா என்ன செஞ்சாங்க, ராஜாவா இருந்தாங்க. அப்போ சில ராஜா தேவனுக்கு என்ன செஞ்சாங்க, பிரியமா இருந்தாங்க. சில ராஜா என்னதுன்னா ரொம்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்லாம் செஞ்சாங்க. தேவன் எதெல்லாம் செய்யக்கூடாது, தேவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, இப்படிலாம் நிறைய அவங்களுக்கு நிறைய கட்டளெல்லாம் போட்டிருந்தாருல, எல்லாத்தையும் சில ராஜாக்கள் என்ன செஞ்சாங்க, கடைபிடிக்கவே இல்லை, அந்த மக்களையும் செய்ய சொல்லலை. அப்போ தேவன் என்ன செய்வார், ரொம்ப கோபம் அடைஞ்சி உடனே இந்த மக்களை ஏதாவது ஒரு ராஜ்யத்தின் கையில் என்ன செஞ்சிருவாரு, ஒப்பு கொடுத்துருவாரு. அப்போ இப்படி தான் அந்த மக்கள் ரொம்ப கீழ்ப்படியாமல் சில ராஜாக்கள் அப்படி போகிற போது, அப்பந்தான் இந்த மக்களை, யூதா மக்களை யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, பாபிலோன் தேசத்தில் என்ன செய்கிறாரு, அடிமைகளாக என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுக்குறாரு. அவங்க எவ்வளோ நாள் அடிமைகளாக இருக்கிறாங்கன்னா 70 வருஷம் என்ன செய்கிறாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கோரேஸ் ராஜா என்ன செய்கிறாரு, அவங்கள நீங்கள் யாரெல்லாம் எருசலேம் தேவாலயத்தை கட்டணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறையா அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் கொடுக்குறாரு. மக்களும் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் நிறைய பேர் அங்கே போகிறாங்கல்ல, 30 லட்சத்துக்கும் அதிகமான பேர் அங்கே இருக்கிறாங்க பாபிலோனில். அப்போ இனிமேல் இந்த தேவாலயம்லாம் உடைக்கப்பட்டு போயிருக்கு. சாலமோன் கட்டின தேவாலயத்தெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க சத்துருக்கள்லாம் வந்து உடைச்சு போட்டாங்க. இனிமேல் அந்த தேவாலயத்தெல்லாம் கட்டணும். இப்போ ஆனால் அவங்க அந்த ஊரில் இல்லை, இப்போ எந்த ஊரில் இருக்காங்க, பாபிலோனில் இருக்காங்கல்ல. இப்போ பாபிலோன்லேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ யூதா தேசத்துக்கு என்ன செய்கிறாங்க, திரும்பி வர்றாங்க. அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, கோரேஸ் ராஜா, யாரெல்லாம் நீங்கள் திரும்பி போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ 42,000க்கும் அதிகமான பேர் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. ஆனால் நிறைய பேர் எங்கேயே இருக்காங்க, பாபிலோன்லேயே இருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு இங்கே வீடே இல்லை, எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, எனிமீஸ்லாம் எல்லாம் உடச்சி போட்டாங்க. இனிமேல் நாங்கள் போய் அங்கே வீடெல்லாம் கட்டணும்,
எல்லா பொருளையும் இங்கேருந்து தூக்கிட்டு போகிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள் இங்கேவே நல்லா வீடு இருக்குது, எங்களுக்கு பொருட்கள்லாம் இருக்குது. இப்போ 70 வருஷம் நாங்கள் அடிமைத்தனமாக பாபிலோன்லேயே நாங்கள் கொஞ்சம் செட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் பேர் அங்கவே இருக்காங்க. அப்போ இங்கே கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆலயத்தை கட்டுறதுக்கு அச்சோ நம்ம தேவனுடைய ஆலயத்தை கட்டணும், நம்மளுடைய எருசலேம் தேவாலயம் இப்படி உடைக்கப்பட்டு போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, பாரத்தோடு வர்றவங்க என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்போ வந்து தான் என்ன செய்கிறாங்கன்னா ஆலயத்தை என்ன செய்கிறாங்க, கட்டுறாங்க. வந்து அங்கே பாபிலோன்லேருந்து 1600 கிலோமீட்டர் என்ன செய்கிறாங்க, நடந்து நடந்து பாலைவனத்தெல்லாம் தாண்டி மலைப்பகுதிகளெல்லாம் தாண்டி என்ன செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு அவ்வளோ பொருளையும் என்ன செய்கிறாங்க, பாபிலோன்லேருந்து அவங்களோட திங்ஸு, அப்புறம் ஆலயத்தை கட்டுறதுக்கு தேவையாக மற்றவங்க கொடுத்து அனுப்புனது எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, சுமந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, பல மாதம் பிரயாணம் பண்ணி நடந்து 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 என்ன செய்கிறாங்க, இப்போ எருசலேம் தேவாலயத்தை கட்டுறதுக்காக என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்படி வந்து உற்சாகத்தோடு அவங்க எவ்வளோ கஷ்டமாக நடந்தாலும் சரி ஆலயத்தை கட்டணும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள என்னது ஒரு உற்சாகத்தோடு என்ன செய்கிறாங்க, நடந்து வந்து ஆலயத்தை அங்கே ஊரை வந்து பார்த்தா அவ்வளோ என்னது ஒரு வீடு இல்லாமல் இடிக்கப்பட்டு ஆலயமெல்லாம் இடிக்கப்பட்டு சுவரெல்லாம் இடிஞ்சு குவியல் குவியலாக அப்படி கல்லாக இருக்குது. அப்போ எப்படியாவது சரி நம்ம ஆலயத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த பணியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்ச நாள் உற்சாகமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு என்னதாயிருது, சோர்வாயிருது. அதுக்கப்புறம் அப்படி அந்த ஆலய பணியெல்லாம் என்ன செய்கிறாங்க, பாதியிலே நிற்குது. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை என்ன செய்கிறாங்க, சரி நம்ம வேலையே நமக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, இதுலேயும் வேற ஆலயத்தை வேற கட்டணும்னு சொல்லிட்டு அதில் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையில தான் யாருன்னா ஆகாய் தீர்க்கதரிசியும் இந்த சகரியா தீர்க்கதரிசியும் என்ன செய்யறாங்க, மக்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தேவன் என்ன செய்யறாரு, அவங்கள ஏவி என்ன செய்யறாரு, மக்கள் மத்தியில பேசுறாரு. அதுதான் யார் அப்படின்னா அந்த சகரியா தீர்க்கதரிசி. சரியா? அப்போ இப்போ நம்ம இந்த அதிகாரத்துல அப்போ என்னக்கா நமக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சகரியாவுக்கு தேவன் என்ன செய்யறாரு, தரிசனம் கொடுக்குறாரு. எத்தனை தரிசனம் அப்படின்னா 8 தரிசனம் கொடுக்குறாரு. அதுல ஒரு தரிசனம் தான் இன்னைக்கு நமக்கு இந்த 2வது அதிகாரத்துல என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. சரியா? அப்படியா, அது என்ன தரிசனம்க்கா அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு தூதன் வர்றாரு. தூதன் வந்து எருசலேம் ஒரு கையில வந்து ஒரு அளவுகோலோட வர்றாரு. சரியா? எருசலேம் தேவாலயம் எவ்வளவு நீளம், எருசலேம் நகரம் எவ்வளவு நீளம் அகலம் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, அளக்குறாரு. அளக்குறதுக்காண்டி நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட தரிசனத்துல வந்து சொல்றாரு. இவர் கேட்கிறாரு, என்னது இது அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ இதெல்லாம் நான் அளந்துட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சுறாரு, அந்த தூதன் என்ன செஞ்சுறாரு, போயிடுறாரு. இன்னொரு தூதன் என்ன செய்யறாரு, இவரை தேடி வர்றாரு. யாரை தேடி, இந்த சகரியா. அப்போ அவர் என்னது வாலிபனா இருக்காரு, இந்த சகரியா தீர்க்கதரிசியா. அந்த வாலிபனை என்ன செய்யறாரு, சகரியாங்கிற வாலிபனை தேடி தான் என்ன ஒரு தேவதூதன் வர்றாரு. இப்போ தேவதூதன் வந்து இந்த எருசலேம் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, இப்படி அலங்கமெல்லாம் பாலா இருக்குது, கோட்டைச்சுவர்லாம் இப்படி ஒரு பாதுகாப்பே இல்லாம இருக்குது. அப்போ தேவன் என்ன செய்யறாருன்னா, உங்களுக்கு அக்கினி மதுளை போல உங்களை என்ன செய்வாரு, பாதுகாப்பா இருப்பாரு அப்படின்ட்டு என்ன செய்யறாரு, தரிசனத்துல என்ன செய்யறாரு சொல்றாரு. அதனாலதான் நம்ம கூட என்ன செய்வோம், ஏசப்பா எங்க வீட்டை அக்கினி மதுளை எழுப்பி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா அப்படின்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம்ல. அன்னைக்கு தூதன் என்ன செய்யறாருன்னா சகரியா தீர்க்கதரிசிகிட்ட தரிசனத்துல பேசுறாரு. தேவன் என்ன செய்வாரு, இந்த எருசலேம் அக்கினி மதில் போல இருந்து நான் என்ன செய்வேன், பாதுகாப்பேன் அப்படின்லாம் அந்த தூதன் மூலமா என்ன செய்யறாரு, சகரியாவுக்கு சொல்றாரு. அப்போ அதுக்கு தேவன் என்ன செய்யறாருன்னா, உங்க மத்தியில வாசமா இருக்க விரும்புறாரு. ஆனா வந்து பாபிலோன் குமாரத்திகள் இடத்துல குடியிருக்கிற சீயோன் முதல்ல என்ன செய்யணும், தன்னை விடுவித்து கொள்ளணும். இப்போ கொஞ்சம் பேர் தானே வந்திருக்காங்க, நிறைய பேர் எங்கேதான் இருக்காங்க, பாபிலோன்ல தான் இருக்காங்க. அந்த மக்கள்லாம் தங்களை என்ன செஞ்சுக்கணும், விடுவித்து கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்வேன், நீங்க வந்து கம்பீரித்து பாடு, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்ட்டு அந்த வசனம் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அவங்க பாபிலோன் குமாரத்தின் இடத்துல அங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஜனங்கள் தானே, அவங்க மத்தியில குடியிருக்கிற சீயோனே தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தான் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த சூழ்நிலையில இருந்து உங்களை விடுவித்துக்
கொள்ளுங்க. எங்களுக்கு இந்த சூழ்நிலை ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லா திங்ஸும் எங்களுக்கு நல்ல சேஃபா எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு நீங்க நினைக்காதீங்க. அந்த சூழ்நிலையில இருந்து உங்களை என்ன செய்யுங்க, விடுவித்து கொள்ளுங்க. விடுவித்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க பாடுங்க. அதுக்கப்புறம் தேவன் என்ன செய்வாரு, உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்ட்டு தான் அந்த வசனம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு நல்லா இருந்தா, தேவனுக்கு பிரியமில்லாத இடமா இருந்தா நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுல இருக்கவே கூடாது. அப்போ தேவன் என்ன செய்யறாருன்னா, சில நேரத்துல நம்மள இந்த இடத்துல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன செஞ்சிடணும், அதுக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த இடத்தை விட்டு நம்ம புறப்பட்டு வந்துடணும். இன்னும் எங்களுக்கு பாபிலோன் தான் சூப்பரா இருக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத இடமா இருந்தா என்ன, அதனால நாங்க அங்கவே இருக்கோம் அப்படின்னு நம்ம மனதுல என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அப்ப அங்கிருந்து தேவன் அங்கிருந்து அந்த சூழ்நிலையில இருந்து நம்ம விடுவித்து கொண்டாதான் நம்ம மத்தியில தேவன் வாசமாயிருப்பாராம். அதுக்குதான் மோசையை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மோசை சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்வோன் என்ன செய்வாரு, கொல்ல நினைப்பாரு ஆண் குழந்தைகள் எல்லாம். அப்போ அவங்க அம்மா குட்டியா நாணல் பெட்டி அழகா செஞ்சு நதியில வச்சு காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நதியில அனுப்பி விட்டுறாங்க. அதே இது பார்வோனுடைய குமாரத்தையே என்ன செய்யறா, அந்த குழந்தை என்ன செய்யறா பார்த்து என்ன செய்யறா, ஐயோ குழந்தை அழகா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யறா, பார்வோன் அரண்மனைக்கே என்ன செய்யறா வழக்கு கொண்டு போயிடுறா. அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடமா தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சேஃபா காப்பாத்துறதுக்காக அந்த இடத்த கொடுத்தாரு. அப்போ ஓரளவு வயது வந்த பிறகு இந்த மோசை என்ன செஞ்சாருன்னா, அவர் உள்ளத்துக்குள்ள ஒரு தோணுது, அச்சோ என்னுடைய சகோதரர்களெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் அந்த எகிப்துல அனுபவிப்பதை பார்க்கிலும் எவ்வளவு பாவ சந்தோஷம் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு என் தேவனுடைய ஜனத்தோட நான் துன்பத்தை அனுபவிப்பதே எனக்கு ரொம்ப பாக்கியம் அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை வந்தோடனே எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த அரண்மனையில உள்ள பொக்கிஷம் எல்லாத்தையும் அவர் விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாரு, தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அவர் வந்துட்டாரு. மறுபடியும் என்ன செய்யறாரு, ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அரண்மனையில ராஜகுமாரனா இருந்தவர் மறுபடியும் என்ன செய்யறாரு, இந்த பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையில தேவனுக்கு பிரியமா இருக்கிறது தான் எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சூழ்நிலையும் விட்டுட்டு வந்துட்டாரு. அதனாலதான் நம்மளுக்கு இந்த இதுல சொல்லிடுறாங்க, பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே நீ உன்னை என்ன செஞ்சுக்கொள், விடுவித்துக்கொள், அப்போ தேவன் என்ன செய்வார், உன் நடுவில் வாசமாய் இருப்பார், அதுக்கப்புறம் நீ கம்பீரித்து பாடு அப்படின்ட்டு அந்த தூதன் மூலமா தேவன் என்ன செய்யறாரு சொல்றாரு. யாருக்கு, சகரியாவுக்கு தரிசனமா என்ன செய்யறாரு சொல்றாரு. நீங்களாம் கேக்குறீங்க, அக்கா நாங்க எங்க வீட்டுல தானே இருக்கோம், இப்ப நாங்க எங்க இருந்து எங்க போவக்கா அப்படின்ட்டு நீங்க கேக்குறீங்களா. அப்ப என்ன அப்படின்னா, இப்போ நான் கடைசி காலத்துல மக்கள் தற்பிரியரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களா இருப்பாங்க, இப்படி எல்லாம் நிறைய வசனம் பாக்குறோம்ல. அப்போ இப்படிப்பட்ட சுபாவத்தெல்லாம் நம்ம விட்டு நம்ம என்ன செய்யணுமா, தேவனை பாடி துதிக்கணுமா. அப்ப நம்ம மத்தியில என்ன செய்வாரு, அவர் வாசம் பண்ணுவார். அதனாலதான் நம்மளுக்கு கிறிஸ்துமஸ்க்கு கீத ஆராதனை அதெல்லாம் வைக்கிறாங்க. அப்போ தேவனை பாடணும், துதிக்கணும், அப்பதான் அவர் நம்ம நடுவுல வாசம் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு என்ன செய்யறாங்க, நிறைய பாடல் ஆராதனைகள் அப்படிலாம் நமக்கு என்ன செய்யறாங்க, ஆயத்தப்படுத்தி தர்றாங்க. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த சுபாவத்தெல்லாம் விடாம நான் இன்னும் தற்பிரியரா இருப்பேன், அம்மா பெரியவர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களா இருப்பேன் அப்படின்லாம் நான் இருந்துட்டு நான் துதிப்பேன், தேவனை நல்லா சூப்பரா பாடுவேன், என் வாய்ஸ் வேற சூப்பரா இருக்கும் அதனால நான் நல்லா பாடுவேன் அப்படின்னா தேவன் நம்ம நடுவில் வரமாட்டாரு. அப்போ அந்த சுபாவத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம தேவனை பாடும்போது என்ன செய்வார், அவர் நம்ம நடுவில் என்ன செஞ்சிருவாரு, வந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம மத்தியில என்ன செய்வார், அவர் மகிமைப்படுவார். சரியா? அதனால இந்த வாரத்துல நம்ம என்ன செய்யணும், இப்படிப்பட்ட சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், இந்த வாரத்துல விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், தேவனை நம்ம என்ன செய்யணும், துதிக்கணும். அப்ப அவர் நம்ம நடுவுல என்ன செய்வார், வாசம் பண்ணுவார். அதனாலதான் நமக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க, களி கூறு, கர்த்தர் அருகில் என்ன செஞ்சிருவாரு, நம்ம பக்கத்துல என்ன செஞ்சிருவாரு, வந்துருவார். சரியா? இப்ப நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். ஏசப்பா ஸ்தோத்திரப்பா, அந்த நேரத்திலும் கூட ஒரு கதையை தியானிக்க கிருபை செய்தீங்கப்பா. எங்க வாழ்க்கையில அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜெபத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.